ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஊனா உணவு உடலுக்கும் உயிருக்கும். இன்றைக்கி நம்ம மங்களூர் நீர் தோசை பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் இருக்கிற இந்த தோசையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தோசைக்கு அரிசியை 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இட்லி அரிசியோ இல்லை பச்சரிசியோ யூஸ் பண்ணிங்கன்னா தோசை சாஃப்டாக வரும். 1 கப் ஊற வச்ச பச்சரிசியையும் துருவின 1/4 கப் தேங்காவையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. செல்ஃபோனில் ஆரோக்கியம் சேகரிக்க கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சுட பசி ஆற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவு அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவில் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. நீர் தோசைக்கு மாவை தண்ணியாக கரைச்சாதான் இந்த மாதிரி மெலிசாக தோசை வரும். தோசையை மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா ஈஸியாக வெந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த தோசையை நீங்கள் காலை உணவாக சாப்பிட்லாம். இது கூட தேங்காய் சட்னியோ கார சட்னியோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ இது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ நம்ம மங்களூர் ஸ்டைல் நீர் தோசை ரெடி. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.